இன்றைய வேத வசனம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. யெகோவா ரோஃபே என்ற கர்த்தருடைய நாமத்திற்கு பரிகாரியாகிய கர்த்தர் அல்லது குணமாக்குகிற கர்த்தர் என்று அர்த்தம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் அவர் உங்களுக்கு யெகோவா ரோஃபேயாக இருந்து உங்களை குணமாக்குவார். பிணியாளிக்கு வைத்தியன் தேவை, உங்களுக்கோ கர்த்தர் தேவை. உலகத்தில் உள்ள வைத்தியர்களினால் உள்ளத்தின் காயங்களையும் ஆத்துமாவில் உள்ள காயங்களையும் மாற்றவே முடியாது. ஆனால் கர்த்தரோ உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு பரிகாரியான கர்த்தராய் இருக்கிறார். அன்று தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று கதறினார். ஆம், பாவங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்தி வியாதிக்கு உட்படுத்துகிறது. முடிவில் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் யெகோவா ரோஃபேயாய் இருக்கிற கர்த்தரிடம் மன்றாடும் போது அவர் தமது காயப்பட்ட கரத்தினால் தழும்புகளினால் ஒவ்வொரு நோயையும் சுகமாக்குகிறார், ஒவ்வொரு வியாதியையும் குணமாக்குகிறார், ஒவ்வொரு பலவீனத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறது. அவரது சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வழிகளில் வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவரிடம் வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. நோய்கள் வியையிலிருந்து இருதயங்களில் இருந்து நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க அவரே உங்களை அழைக்கிறார். அவரிடம் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.